வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வசிய தாந்திரிகம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் வெற்றி அடையலைன்னு வருத்தப்படுறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இந்த மந்திரம் இருக்குங்க. இந்த மந்திரத்துக்கு எப்படி உபதேசிக்கணும்னா ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் இந்த மந்திரத்தை 108 முறை உருவேற்ற பின் அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால் 100% வெற்றி கிடைக்கும். சரிங்களா? இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது சிவனை ஆதாரணைப்படுத்துவதாக ஐதீகம். அதாவது சிவபக்தி உள்ள அனைவருமே இதை பயன்படுத்தலாம். நோ ப்ராப்ளம், எல்லாருமே பயன்படுத்தலாங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சரி. இதை எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா செயலுக்குமே இதை பயன்படுத்தலாம். ஒன்று தவிர அடுத்தவர்களுடைய பொருள் மீது மட்டும் ஆசைப்படாமல் நீங்கள் எதனாலும் செய்யலாம். இது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. சரிங்களா? ஓம் க்ரீம் க்ரீம் க்ளீம் வசி சிவ ஓம். இந்த மந்திரத்தை 108 டைம் சொல்லிடுங்க. சரிங்களா? சொல்லிட்டு பின்னாடி குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அன்னைக்கு என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் எல்லா காரியத்துக்கும் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு தெரியல. நம்ம சேனலில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் பயன்படுத்த வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் பயன்படுத்தி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இப்போதைக்கு இருக்கும். சரிங்களா? இதை நீங்களும் பயன்படுத்துங்கள். சரியா? இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் ஜோதிட தகவல், வசிய தகவல் போன்றவை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு சின்ன மந்திரம் உங்களை எந்த அளவுக்கு மாற்றுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய சிவமணி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.